உன் கண்ணீர் வீணாகாது. உனக்காக சமயத்தில் நான் வந்து நிற்பேன். தமிழகத்தின் சக்தி பீடங்களில் முதன்மையானது சமயபுரம். சமயபுரத்தாலே சாட்சி என்பது வெறும் சொல்லல்ல, அது பல 100 ஆண்டுகால இரத்தமும் கண்ணீரும் கலந்த வரலாறு. அசுரனை அழித்த ஆக்ரோஷம் ஒருபுறம், தன் பிள்ளைகளுக்காக பசி பொறுத்த தாய்மை ஒருபுறம் என அன்னை மாரியம்மனின் இதுவரை பலரும் அறியாத முழுமையான கதையை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். ஆதி காலத்தில் பூலோக மக்கள் அசுரர்களால் சொல்லுண்ணா துயரத்திற்கு ஆளானார்கள். நோய்களையும் பஞ்சத்தையும் பரப்பி மக்களை வாட்டிய அந்த அசுரனை அழிக்க பார்வதி தேவி மாரியம்மனாக அவதாரம் எடுத்தாள். உக்கிரமான அம்மன் போருக்குச் சென்று அந்த அசுரனை வதம் செய்தாள். போரின் அடையாளமாக அந்த அசுரனின் தலையையே கொய்து தன் இடுப்பில் ஒரு மாலையாக கட்டிக்கொண்டாள். அசுரனை அழித்த உக்கிரத்தில் அன்னை ஆக்ரோஷமாக நின்றபோது சிவபெருமான் அங்கே தோன்றினார். அன்னையின் கோபத்தை தணிக்க வேண்டி, அம்மா, நீ இப்போதே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்குச் செல். அங்கே அண்ணன் ரங்கநாதருக்கு துணையாக வைஷ்ணவி என்ற பெயரில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாயாக என்று கட்டளையிட்டார். ஈசனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அன்னை ஸ்ரீரங்கத்தில் வைஷ்ணவியாக அமர்ந்தாள். ஒரு நாள் அம்மன் திருமேனி எரிய தொடங்கியது. அந்த அந்தணர்கள் அம்மன் மீது நீர் ஊற்றியும் நெருப்பு அடங்கவில்லை. அப்போது அங்கு ஒரு அசரீரி சத்தம் வந்தது. உலகத்தில் நோய் தொற்று அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நான் இங்கிருந்தால் என்னால் எதுவும் செய்ய இயலாது. அதனால் எனக்கு தனி சன்னதி வேண்டும். மக்களை நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் உலகத்தை காக்கவும் நான் செல்ல வேண்டும். என்னை எடுத்துச் செல்லுங்கள். நானே ஒளி ரூபமாய் வந்து உங்களுக்கு வழிகாற்றேன். அசரீரி சத்தம் வந்தது. அசரீரி சத்தத்தை தொடர்ந்து அம்மனை பள்ளத்தில் எடுத்துக்கொண்டு காட்டு வழியாக அந்தணர்கள் புறப்பட்டனர். நீண்ட தூரம் நடந்து களைப்பில் ஓரிடத்தில் பல்லக்கை வைத்து இளைப்பாறினர். சிறிது நேரம் கழித்து பல்லக்கை தூக்கினார்கள். ஆனால் பல்லக்கு ஒரு அடி கூட நகர்த்த முடியவில்லை. அதே சத்தம் திரும்ப கேட்டது. நான் இங்கேயே இருக்கப் போகிறேன். எனக்கான இடம் இதுதான். நீங்கள் ஸ்ரீரங்கம் செல்லுங்கள் என்று அம்மன் சொன்ன இடம்தான் கண்ணனூர். சமயபுரத்தாள் ஒரு வேப்பிலைக்காரி. வேப்பிலை என்பது இயற்கையிலேயே கிருமி நாசினி. அன்னை மூலிகைகளானவளால் என்பதால் அவளுக்கு படைக்கப்படும் தீர்த்தமும் அங்கு தரப்படும் வேப்பிலையும் அம்மை நோய்க்கு கண்கண்ட மருந்தாக கருதப்படுகிறது. தன் பிள்ளைகளுக்காக அன்னை மேற்கொண்ட அந்த விரதமே இன்றும் பச்சை பட்டினி விரதமாக கடைபிடிக்கப்படுகிறது. மாசி மாத கடைசி ஞாயிறு தொடங்கி 28 நாட்கள் அன்னை எதையும் உண்பதில்லை. கடும் வெயில் காலத்தில் அன்னைக்கு ஏற்படும் உஷ்ணத்தை தணிக்க மக்கள் அம்மன் மீது பூக்களை போட்டு அம்மனை குளிர்ச்சி செய்தார். இதுவே உலக புகழ்பெற்ற சமயபுரம் பூச்சொரிதல் விழா. சரி, அம்மனின் பச்சைப்பட்டி விரதம் எப்படி இருக்காங்கன்னு முழுசா பார்க்கலாம் வாங்க. முன்னாடி அம்மன் வந்து அசுரனை வதம் செஞ்சாங்கன்னு சொன்னேன்ல, அந்த அசுரன் சாகும் தருவாயில் அன்னைக்கு ஒரு சாபம் கொடுத்தான். நீ என்னை அழித்தாலும் உன் மக்கள் என்றும் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். நோயும் பஞ்சமும் அவர்களை துரத்திக் கொண்டே இருக்கும் என்றான். அவன் சொன்னது போலவே ஊரில் கடும் வறட்சி நிலவியது. செடி கொடிகள் பசியால் துடிப்பதை பார்த்த அன்னை மாரியம்மன், என் பிள்ளைகள் பசியோடு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி உண்பேன் என்று கலங்கினாள். அதை நினைத்து நினைத்து அன்னை சோர்ந்து ஊரை வரம் வரும்போது தன்னை அறியாமல் விழுந்து அன்னையின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீரே மும்மாரி மழையாக பெய்து பூமியை செழிக்க வைத்தது. செடி கொடிகள் பச்சை பசேலானது. பிறகு நெல் தாராளமாக வளர்ந்தது. மக்களின் பசியை தீர்த்து பாதி நோய்களை அங்கேயே குணமாக்கின. அம்மன் இனிமேல் கண்டிப்பாக பச்சை பட்டினி விரதம் எடுத்து மக்களின் துயரை காக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாள். பச்சை பட்டினி என்றால் சமைத்த உணவுகளை உண்ணாமல் இருப்பது. அன்னைக்கு இந்த நாட்களில் எண்ணெய் காப்பு கிடையாது, திருமஞ்சனம் கிடையாது. வெறும் பானகம், இளநீர், வெள்ளரிக்காய், துள்ளுமாவு மட்டுமே படைக்கப்படும். அன்னை தன் உக்கிரத்தை குறைத்து குளிர்ச்சியாக மாறி உலகை காக்கும் காலம் இது. உலகிலேயே ஒரு தெய்வம் தன் பக்தர்களுக்காக பசியோடு விரதம் இருப்பது இங்குதான். மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாதத்தின் கடைசி ஞாயிறு வரை இந்த விரதம் நடக்கும். அம்பிகை உலகிலுள்ள ஜீவராசிகள் அனைத்தையும் நோய்கள் மற்றும் கோடை வெப்பத்திலிருந்து காக்க தன்னையே வருத்திக் கொண்டு இந்த 28 நாட்கள் விரதம் இருக்கிறாள். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல நடந்த ஒரு மர்மமான சம்பவம் இது. ஒரு நாள் நள்ளிரவு. அப்போது ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்தபோது தெருக்களில் யாரும் வரக்கூடாது என்பது சட்டம். ஆனால் ஒரு கொலுசு சத்தம் கேட்கிறது. ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி தூரத்தில் பார்க்கிறான். புடவை கட்டி விரித்த தலைமுடியுடன்
2 கைகளிலும் எரிந்து கொண்டிருக்கும் தீச்சட்டியை ஏந்தி ஒரு பெண் நடந்து வருகிறாள். யார் நீ? நில் என்ற அதிகாரி கத்தியும் அவள் நிற்கவில்லை. ஆத்திரமடைந்த அதிகாரி தன் துப்பாக்கியால் அவளைச் சுடுகிறான். ஆனால் அதிசயம், அவளை நோக்கி பாய்ந்த தோட்டாக்கள் அனைத்தும் பஞ்சாக மாறி அம்மன் பாதத்தில் விழுந்தன. துப்பாக்கி சத்தம் கேட்டு அந்த ஊர்வாசிகள், நீங்க சுத்துது யார தெரியுமா? நம்ம அம்மனை. அதை கேட்டு பயந்து போன அதிகாரி நேராக கோவிலுக்கு ஓடுகிறான். கருவறையை பார்த்தபோது அங்கே அம்மன் சிலை இல்லை. சில நிமிடங்கள் கழித்து ஒரு பெரிய வெளிச்சத்துடன் அன்னை மீண்டும் கருவறையில் பிரத்யட்சமானாள். அந்த புனிதத்தை பார்த்து அதிகாரியின் பார்வை பறிபோனது. பின் அவன் அழுது மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அன்னை அவனுக்கு மீண்டும் பார்வை வழங்கினாள். ஸ்ரீரங்கத்தில் இருந்த வைஷ்ணவி பின்னாளில் உக்கிரம் காரணமாக சமயபுரத்திற்கு இடம்பெயர்ந்தாள். இருப்பினும் அண்ணன் ரங்கநாதர் மீதான பாசம் குறையவில்லை. வருடா வருடம் சித்திரை திருவிழாவின் போது அன்னை தன் பிறந்த வீடான ஆதிசமயபுரத்திற்கு செல்வாள். அப்போது அம்மனின் முகத்தை பாருங்கள். பிறந்த வீட்டுக்கு செல்லும் ஒரு பெண்ணின் மகிழ்ச்சி அந்த முகத்தில் அத்தனை பளபளப்பாக தெரியும். ஆனால் விழா முடிந்து திரும்பும்போது பிறந்த வீட்டை பிரியும் வருத்தத்தில் அம்மன் முகம் சற்று வாடியிருக்கும். இதை மாற்ற அண்ணன் ரங்கநாதரும் திருவானைக்காவல் சம்புகேஸ்வரரும் பட்டுப்புடவை, நகைகள் என சீர்வரிசைகளை அனுப்புவார்கள். அந்த சீரை பெற்ற பிறகு அன்னை முகம் மீண்டும் மலரும். இந்த தத்ரூபமான காட்சி இன்றும் அங்கே ஒரு அதிசய நிகழ்வாக தொடர்கிறது. இந்த கோவிலுக்கு முக்கியமான ஒரு உண்மை என்னன்னா, எல்லா கோவிலையும் மூலவர் சிலையில் இதுல கல்லாலையோ உலோகத்திலோ இருக்கும் இல்லையா? ஆனா இந்த அம்மன் முழுசா புத்து மண்ணாலையும் பச்சிலைகளையானதும் சில திரவத்தாலையும் ஆனது. விக்ரமாதித்த மன்னனுக்கு இஷ்டமான தெய்வம். முன்னாடி காலத்துல விஜயநகர பேரரசன் போருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு காட்டுல இளைப்பாரி கொண்டிருந்தார். அப்போது இந்த போரில் வெற்றி பெற்றால் உனக்கு பிரம்மாண்டமான கோயில் கட்டுவேன் என வேண்டிக் கொண்டு சென்றார். அதுபோலவே மன்னரும் வெற்றி கண்டார். அந்த போரில் வெற்றி கண்டவுடன் பிரம்மாண்டமான கோயிலை எழுப்பினார். அதுவே இப்போது நாம் கும்பிடும் சமயபுரம் மாரியம்மன் ஆலயம். மக்களின் நம்பிக்கையில் அம்மை என்பது ஒரு நோய் மட்டுமல்ல, அது அம்பிகையின் அம்சம். அந்த காலத்துல சின்ன அம்மை நோய் எல்லா இடத்துலயும் பரவி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு. அப்போ மக்கள் எல்லாருமே சமயபுரம் அம்மன் கோயில் முன்னாடதான் போய் விழுந்தாங்க. அவங்க மஞ்சளும் வேப்பிலையும் எடுத்து சின்னம்மைக்கு மருந்தை எடுப்பாங்க. இன்னமும் அப்படிதான் இருக்கு. எவ்வளவோ மருந்து வந்தாலும் மக்கள் அம்மைக்கு என்று சென்றாலே சமயபுரத்து அம்மன் கிட்ட போய் வேண்டிக்கிட்டு பச்சிலை, வேப்பிலை, மஞ்சள் இலை வைக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக கோயிலுக்கு செல்லும்போது வாசலில் அம்மை போட்ட மக்கள் இருப்பதை பார்ப்பீர்கள். மருந்தே இல்லாத மக்கள் நம்புனது சமயபுரத்து அம்மனைதான். இந்த அம்மன் மேனி சிகப்பு நிறமாக இருக்கும். மக்கள் வேண்டுமானால் உடனே நடத்தி கொடுக்கும். சமயத்தில் வந்து நிற்கும். அதுவே சமயபுரம் அம்மன். திருக்கோவிலுக்கு அம்மன் முகத்தை பார்த்த உடனே நம்ம தெரியாம கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். அது துக்கமோ வருத்தமோ இல்ல, அந்த அம்மாவோட கருணையில நம்மள அறியாம அம்மன் நம்ம கஷ்டத்தை எடுக்கிறா. அதோட பிரதிபலிப்பு தான். மக்கள் தாலி பாக்கியத்துக்காக வேண்டாங்க, அப்புறம் நோய் தீர வேண்டாங்க. அங்க ஏகப்பட்ட வேண்டுதல். அதை நடத்தி கொடுக்கறது மக்கள் வெள்ளத்துல அம்மன் நிறைஞ்சி இருக்காங்க. மண்ணை பிசைந்து வைத்தால் அதுவே மாரியம்மன். இது போன்ற